ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரீம்ஸ் மே குக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாரோட ஃபேவரட் ரொம்ப ஸ்வீட்டான ரொம்ப சாஃப்டான இளநீர் அல்வா தான் பார்க்க போகிறோம். இந்த இளநீர் அல்வா எப்படி செய்யலாங்கன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 இளநீர் எடுத்திருக்கேன். இளநீர் நம்ம அல்வா செய்யும் போது அதுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம எடுக்கிற இளநீர் தான். அந்த இளநீர் எப்படி இருக்கணும்னா ரொம்ப உள்ளே வழுக்கையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அல்வாவுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 4 இளநீர் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சுகர் ஒரு 450 இல்லைன்னா 500 கிராம் அந்த அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். கீ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த இளநீரில் உள்ள அந்த வழுக்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பார்ட்டு தான். அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும்னா இளநீர் அல்வா செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று கொஞ்சம் தேங்காவாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா இளநீர் நல்லா இருக்காது. அல்வா செய்யும் போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வழுக்கையாக இருக்கிறதா பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நான் ஒரு 2 இளநீரோட அந்த வழுக்கையை நான் இந்தமாரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது ஓரமாக இருக்கட்டும். இதில் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இளநீர் தண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. மாவுலாம் நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டாக அடித்து விட்டுக்கோங்க. இளநீரோட அளவு எவ்வளோ இருக்குன்னு சொன்னோன்னா 650 ml இருக்கும். அடுத்தது நம்ம சுகரை ஒரு பேனில் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். நான் பாதி தான் சேர்த்துருக்கேன். பாதி நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இதில் நம்ம தண்ணி ஒரு 50 ml அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம். 50 ml தண்ணி சேர்த்துட்டு இது அந்த பதம் கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வர வேணாம். நல்லா கொதிக்கணும். கொதிச்சா போதும். இதில் கொதிக்கிறப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயிலோ இல்லை கீயோ நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இளநீர்லாம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே கிளறி விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து கிளறி விடுங்க. இதில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். எப்போதுமே நீங்கள் இந்த அல்வா செய்யும் போது இதை மாதிரி கிண்டி விடாதீங்க. ஏன்னா உடனே அது சுருண்டு வராது. நீங்கள் இந்த மாதிரி கிளறி விடும் போது சீக்கிரமே அது குக் ஆகிடும். குக் ஆகி அது திரண்டு வந்துடும். நீங்கள் ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது தண்ணியாகவே இருக்கும். ரொம்ப நேரம் சுண்டுறதுக்காகும். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அல்வா சீக்கிரமே சுருண்டு வந்துடும். இந்த மெத்தட் எப்பொழுதுமே அல்வா செய்யும் போது யூஸ் பண்ணுங்கள். இப்போ அல்வா திரண்டு வருது. இதை இந்த மெத்தட்லேயே நல்லா கிண்டி விட்டே இருங்க. நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ ஓரளவுக்கு சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம். பார்க்கவே நல்லா கிளாஸியாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது ஆல்மோஸ்ட் நான்ஸ்டிக்கில் செஞ்சால் அடி பிடிக்காது. அதனால் கொஞ்சம் பயப்படாமல் ஹைலே வச்சு பண்ணுங்கள். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்தோடனே கொஞ்சம் இலகி நல்லா வரும். இலகி வர வர நீங்கள் அதை கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கைவிடாமல். நம்ம இதுக்கு மொத்தமாகவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நெய் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே தடவையாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. நீங்கள் எப்பொழுதுமே அல்வா செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி செஞ்சுக்கோங்க. இப்போ அல்வா ஒரு 3/4 பதம் அந்த அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மீதி பேலன்ஸ் இருக்கிற சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். சுகர் சேர்த்தோன்னே கொஞ்சம் நல்லா இலகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க.
இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டே இளநீர் அந்த இதை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிளற இருக்கக்கூடாது. அதோட பல்ப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து அந்த இளநீர் வந்து நல்லா வந்து வெந்துச்சுன்னா அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இந்த பதத்தில் வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனா வேணாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட புளிப்பு சுவை வந்து கொடுக்கும். உங்களுக்கு லெமன் ஜூஸ் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து வினிகர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சி. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அல்வா வந்து எந்த பதத்துக்கு வந்திருக்குன்ட்டு. ஸ்பூனில் எடுத்து போடும்போது அது வந்து விழுவுது பார்த்தீங்களா? அல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி. சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இதோட பதம் என்னன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி கையால் எடுத்து பார்க்கும்போது கையில் வந்து ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் வந்து நீங்கள் வந்துச்சுன்னா அது வந்து அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. கரண்டியில் ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட. அல்வா வந்து சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ட்ரீம்ஸ் மேக் குக்கிங் உங்கள் கனவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.